வணக்கம் தோழர்களே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காசு சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோக்குள்ள கீழ்த்தரமான வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை செஞ்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சணும் அப்படின்னு சொல்லி சிலர் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி என்ன வேலை பார்த்தாலும் சரி, யார் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யுக்ரைனில் பணத்துக்காக ஏகப்பட்டவரை கொலை செஞ்ச 2 சைக்கோ கில்லர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இவங்கள நான் ஏன் சைக்கோ கில்லர்ஸ்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த 2 கொலைகாரங்களும் இவங்க காசுக்காக கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கொலையை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சு பார்க்கறதுக்காக யாருமே இல்லாமல் ரோட்டில் அனாதையாக இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட் நேரத்தில் கொலை செஞ்சு பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களெல்லாம் காசுக்காகவும் பயிற்சி செய்கிறதுக்காக மட்டும் கொலை பண்ணலை, ஃபன்னுக்காகவும் அதாவது நேரப்போக்குக்காகவும் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலை பண்ணி அதில் சந்தோஷத்தை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்கள நான் கிறுக்கு கொலைகாரர்கள்னு சொல்லி சொல்கிறேன். இவங்கள பற்றின விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறதுனால ஒன்றை மட்டும் கற்றுக்கலாம். அதாவது காசு சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனிதநேயத்தெல்லாம் தூரதைக்கு போட்டுக்கிட்டு கொலை பண்ண ஆரம்பித்த இவங்களோட லைஃப் எவ்வளோக்குள்ள சைக்கோத்தனமாக மாறிச்சு. மனிதர்கள் பணத்து மேலே வைக்கிற ஆசையினால மனிதநேயத்தை கூட இழந்து போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த சைக்கோ கில்லர்களோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அது சரியா ஜூன் 18, 1996 உக்ரைனில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் கால் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல யாரோ ஒரு நபர் சைலன்சர் துப்பாக்கியால சுடப்பட்டு செத்து கிடக்கிறார் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்றாரு. இந்த ஒரு போன் காலை கேட்டதும் போலீஸ் நேரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. இப்படி அவங்க அந்த இறந்து கிடக்கிற மனிதர் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்த 44 வயசான ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் அவரோட ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா இவருக்கு ஒரு எதிரியுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்த தேடி பார்த்தோன்னா ஒன்று மட்டும் தெரியுது, இந்த கொலையை பண்ணவங்க இந்த ஃபேக்டரி தொழிலாளிகிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் இவரை கொலை பண்ணலை, வேற ஏதோ காரணத்துக்காக தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபேக்டரி தொழிலாளியோட பைக்குள்ள அவர் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த சம்பள பணம் அப்படியே இருந்திருக்கு. அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி கொலை சம்பவம் பக்கத்து இடங்கள்லயோ பக்கத்து ஏரியாலயோ வேற எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே ஏரியால இந்த கொலை சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி தங்குறதுக்கு இடம் கூட இல்லாத ஒரு அனாதையான நபரை இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப நடந்த கொலை சம்பவத்தையும் இப்ப நடந்த கொலை சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கொலையை செஞ்சவங்க ஒரே ஒரு ரைஃபிள் துப்பாக்கி வச்சிருக்காங்க. அந்த ரைஃபிள் துப்பாக்கி மூலமா தான் இவங்களை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 டெட் பாடியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 டெட் பாடியிலையும் ஏகப்பட்ட தடவை கத்தியால குத்திருக்காங்க. இப்படி அவங்க துப்பாக்கி மூலமா சுட்டதும் கத்தியால குத்துனதும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால போலீஸ் இந்த கேஸை இன்னும் சீரியஸா எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை பண்ண ஆரம்பிச்சு 2 வாரத்திலேயே எகாரோ அப்படிங்கிற ஒரு லோக்கல் டாக்டர் கார்ல போயிட்டு இருக்கும் போது பட்ட பகல்ல அவரோட காரை மறிச்சு அந்த லோக்கல் டாக்டரை இந்த 2 நபரும் கொலை பண்ணியிருக்காங்க. இது பட்ட பகல நடந்த கொலை அப்படிங்கிறதுனால போலீஸ்க்கு இந்த கொலையை நேரில் பார்த்த ஒரு நபரோட விட்னஸ் கிடைக்குது. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொலையை செஞ்ச கொலைகாரனுக்கு 30 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த லோக்கல் டாக்டர் கொலை சம்பவம் நடந்து அரை மணி நேரத்திலே இன்னொரு கொலை போலீஸ்க்கு ரிப்போர்ட் ஆகுது. போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. இந்த இடம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா, அந்த லோக்கல் டாக்டரை கொலை செஞ்ச அந்த இடத்துல இருந்து 2-3 பிளாக் தள்ளி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 கொலை சம்பவங்களும் நடந்த இடத்துல ஃபாரன்சிக் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதில் இவங்களுக்கு ஒன்று தெரிய வருது, வழக்கம் போல் இந்த கொலைகளையும் செஞ்ச அந்த கொலைகாரர்கள் அந்த ரைஃபிளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த கொலைகளில் எப்படி கத்தி வச்சு குத்துனாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு கொலையிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லா கொலைகளோட பேட்டர்னும் ஒத்து போனாலும் ஒன்னே ஒன்று மட்டும் ஒத்து போக மாட்டேங்கி. என்னன்னா, இந்த லோக்கல் டாக்டர் இறந்து போன இடத்துல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டும் 2 பிளாக் தள்ளி இறந்து போன நபரோட இடத்துல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டும் ஒத்து போகாம வேற வேறையா இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. அதனால போலீஸ்க்கு என்ன புரிய வருதுன்னா, கொலை செஞ்சவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல தான் கொள்றாங்க. ஆனா கொலை செஞ்சது ஒரு நபர் கிடையாது, ஏகப்பட்டவர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு இப்போ வருது. இப்படி அவங்க தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்க சமயத்துல
பக்கத்துல 2 வாரம் கழிச்சு இன்னொரு மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. அது என்ன மர்டர் கேஸ்னா, ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு பேர்த்டே பார்ட்டிக்கு போறாரு. அங்க போய் இவரும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்பவே குடிக்கிறாங்க. ஸ்பார்க் என்ன பண்றாருன்னா, குடிபோதையில அந்த பேர்த்டே பார்ட்டிக்கு வந்த 2 நபர்களோட சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போடுறதுனால அவங்களுக்குள்ள வாக்குவாதமும் ஆகுது. அதனால ஸ்பார்க்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பேர்த்டே பார்ட்டியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்படி ஸ்பார்க்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே வந்த பிறகு அந்த 2 நபர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து ஸ்பார்க்கை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தியால் ஏகப்பட்ட தடவை கொத்தி கொண்டிருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஸ்பார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் போலீஸ்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த 2 நபர்களுடைய ஒருத்தரோட பேரையும் சேர்த்து சொல்லிடுறான். அந்த 2 கொலைகாரனில் ஒருத்தரோட பேர் தான் வால்டமீர். இப்படி இந்த கொலைகாரனோட பேர் வால்டமீர்னு சொல்லி போலீஸ்க்கு தெரிஞ்சாலும் இந்த கொலைகாரனை பற்றின எந்த ஒரு விஷயமுமே போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. இப்படி நாட்களும் கிடக்குது. அதே சமயத்தில் செப்டம்பர் 4 இன்னொரு கொலை சம்பவம் நடக்குது. சரி, இந்த கொலை சம்பவத்திலேயே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சம்பவத்திலையும் போலீஸ்க்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்படியே தொடர்ந்து செப்டம்பர் 28 இன்னொரு கொலையும் நடக்குது. இந்த கொலை சம்பவத்தில் பீட்டர் அப்படிங்கிற 30 to 40 வயசான ஒரு நபர் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது அவரை மறித்து இந்த கொலைகாரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரோட தலையில் 2 தடவை சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தியாலையும் ஏகப்பட்ட தடவை குத்திருக்காங்க. கொலை சம்பவத்தை நடத்தின பிறகு இந்த கொலைகாரங்க அந்த காரை உள்ளே உத்து பார்த்துருக்காங்க. அந்த காரில் துப்பாக்கி சூட்டு நடந்ததுனால அந்த காரோட கண்ணாடி உடஞ்சிருக்கிறதையும் அந்த காரோட ரூஃப் டேமேஜ் ஆகிருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால எவிடன்ஸ் எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த நபரை காரை விட்டு வெளியே கீழே தள்ளி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரை கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு தள்ளி இன்னொரு இடத்துல நிப்பாட்டி எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. இப்போ இந்த கொலை சம்பவங்களை விசாரிச்சுட்டு இருக்க போலீஸ்க்கு தெளிவாக தெரியுது, இந்த கொலைகாரர்கள் 30 to 40 வயசான நபர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க சாதாரண கொலைகாரர்கள் கிடையாது, சீரியல் கில்லர்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. அதனால போலீஸ் இவங்களை தீவிரமாக தேடுறதுக்காக இந்த கொலை சம்பவம் நடந்த ஏரியாவில் உள்ள ஒவ்வொரு பில்டிங்களும் மக்களையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு பெண்மணி சொல்றாங்க, நீங்க தேடுற மாதிரி சந்தேகத்துக்குள்ள நபரை எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபரோட பெயர் வால்டமீர் அப்படிங்கிறதையும் அந்த நபர் வாழ்ந்துட்டு வர பில்டிங்கையும் காமிக்கிறாங்க. வால்டமீர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே போலீஸ் எல்லாரும் அந்த பில்டிங்கை சுற்றி சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்படி அந்த பில்டிங்கை சுற்றி சர்ச் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்குள்ளே ஒவ்வொரு ரூமாக போகும்போது போலீஸ் ஒரு ரூமோட கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த ரூம் எந்த ஒரு லாக்கும் போடாமல் இருந்ததுனால போலீஸ் போய் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண உடனே கதவு திறந்துருது. ஆனால் இப்படி அவங்க கதவு திறந்துட்டு உள்ளே போகும்போது மேலே இருந்து பயன்படுத்தப்படாத ஏகப்பட்ட தீக்குச்சிகள் அவங்க மேலே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஒன்று புரிய வருது, எதுக்காக அந்த தீக்குச்சிகள்லாம் இவங்க மேலே விழுதுன்னா இந்த ரூமில் இருந்தவங்க யாராவது நம்ம ரூமுக்கு வந்துட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கதவுல உள்ள எல்லா கேப்லையும் தீக்குச்சிகளை சொறி வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் இந்த கதவு திறந்ததுனால எல்லா தீக்குச்சிகளும் கீழே விழுந்துட்டு போலீஸ் இந்த ரூம்குள்ளேயே பார்க்குறாங்க. இந்த ரூம்குள்ளேயும் ஒரு டெட் பாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இந்த ரூம்ல இறந்து கிடக்கிற எந்த ஒரு நபரும் அதே சேம் பேட்டர்ன்ல துப்பாக்கியால சுடப்பட்டும் ஏகப்பட்ட தடவை கத்திகளால குத்தப்பட்டும் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து கிடக்கிற இந்த நபர் பத்தி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த நபரோட பேர் பைக்கோ. ஆனா இந்த பைக்கோவும் சாதாரண ஆளு கிடையாது. ஏன்னா போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நடந்த கொலைகள்லாம் செஞ்சதுல பைக்கோவும் ஈடுபட்டிருக்கலாம். இந்த கொலைகாரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையினால இந்த பைக்கோவை இந்த இடத்துல கொண்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ள வராங்க. போலீஸ்க்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது. அதாவது இந்த கொலையை செஞ்சுட்டு போனவங்க திரும்பியும் இந்த பில்டிங்க்கு டெட் பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை சுத்திலும் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மக்களா கண்காணிக்க ஆரம்பிக்காங்க. அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா 3 நாள் கழிச்சு ஒரு வித்தியாசமான நபர் அந்த பில்டிங்கை நோக்கி நடந்து வர்றத போலீஸ் எல்லாரும் கண்காணிச்சு இவன் தான் அந்த கொலைகாரன்ல ஒருத்தனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி பிடிக்க போறாங்க. என்னதான் அவனை பயங்கரமா துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணாலும் அவன் மக்கள்லாம் கூட்டமா இருக்கிற மார்க்கெட் ஏரியாக்குள்ள போய் மக்களா கலந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி எஸ்கேப் ஆன பிறகு கொலைகாரர்களுக்கு போலீஸ் நம்மளை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலுமே இந்த கொலை பண்ற விஷயத்த அவங்க நிறுத்தவே இல்லை. ஏன்னா இந்த விஷயம் நடந்த பிறகு மறுபடியும் ஒரு 5 பேரை இந்த கொலைகாரர்கள் கொண்டிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கொலைகாரர்கள் கிட்டத்தட்ட 22 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனால போலீஸ் எப்படியாவது இந்த கொலைகாரர்களை பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அப்படி அவங்க இருக்கும்போது இந்த கொலைகார
கொலைகளில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனோட பெயர் வந்து வால்டமீர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. இப்போ இந்த வால்டமீர் என்ன பண்ணுறான்னா, அவனா வாலண்டியராக போலீஸ்கிட்ட வந்து சரண்டர் ஆகி எனக்கு இன்னொரு கொலைகாரனை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இந்த வால்டமீர் மூலமாக தான் போலீஸ்க்கு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது இந்த கொலைகளெல்லாம் செஞ்சது மொத்தம் 3 பேர். அதில் ஒன்று தான் இந்த வால்டமீர், அப்புறம் இறந்து போன பைக்கோ, கடைசியா வால்கோவிச் அப்படிங்கிற கொலைகாரன். இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வால்டமீரோட உதவியோட வால்கோவிச்சையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடைசியாக ஒரே ஒரு கொலை பண்ணோம். அது எப்படி நாங்கள் பண்ணோம்னா, ஒரு காரை நாங்கள் திருடிட்டு வரும்போது ரொம்பவே குடிச்சிருந்தோம். அதனால வேகமாக வந்து ஒரு பெண்மணி மேலே மோதி அந்த பெண்மணியை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க போலீஸை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ், சரி இவ்வளோ நாள் நீங்கள்லாம் பொதுமக்களை தான் கொண்டுட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் திடீர்னு உங்கள் கூடவே இருந்த பைக்கோவை ஏன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த வால்டமீர் வந்து வேணும்னே வாலண்டியராக வந்து சரண்டர் ஆகலை. இவன் சரண்டர் ஆனதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதுன்னா, இந்த பைக்கோ, வால்டமீர், அப்புறம் வோல்கோவிச் இவங்க 3 பேரும் நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி கொலைகள்லாம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வால்டமீருக்கு பைக்கோவோட ஒய்ஃப் மேலே ஒரு ஆசை வருது. அந்த ஆசையும் கொஞ்ச நாள்லவே அஃபேராக மாறுது. அதனால வால்டமீருக்கு எப்படியாவது நம்ம பைக்கோவை கொண்டுட்டோம்னா நம்ம வந்து பைக்கோவோட ஒய்ஃப் கூட ஜாலியாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வால்டமீர் பைக்கோவை அந்த ரூமில் வச்சு கொலை பண்ணியிருக்கான். அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் வால்டமீர் பைக்கோவோட ஒய்ஃப்ட்ட போய், கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்ட் பைக்கோவை கொன்ன நபரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கேஸ் பதிவும் அப்படின்னு சொல்லி போலீஸ்டையும் பைக்கோவோட ஒய்ஃப்டையும் அவன் இந்த கொலையை பண்ணாத மாதிரி நாடகம் ஆட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் போலீஸ் ஈஸியாக இவன் தான் அந்த கொலைகளை பண்ணுற வால்டமீர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படி அவன் கண்டுபிடிச்சதுனாலையும் வேற வழி இல்லாமல் அவனே வாலண்டியராக எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிறான். அப்படி அவங்க விசாரிக்கும் போது தான் இவங்க 2 பேரும் எப்படிலாம் அந்த கொலைகளை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல ஒரு கொலை பண்ணுறதுக்கு இந்த வோல்கோவிச் என்ன பண்ணுவான்னா, ஒரு டிரைவரை மடக்கி, நான் இப்போ சொல்கிற இடத்துக்கு நீ போகணும், அங்கே என்னோட ஃப்ரெண்டு ஒரு பாக்ஸ் வச்சு நின்றுட்டு இருப்பான், அவனை பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வோல்கோவிச் கூட்டு போவான். அப்படி வோல்கோவிச் சொன்ன இடத்துக்கு வந்ததும் கையில் பாக்ஸோட வால்டமீர் நின்றுட்டு இருப்பான். ஆனால் வால்டமீர் என்ன பண்ணுவான்னா, உள்ளே ஏறும்போது அந்த பாக்ஸை திறந்து அதில் உள்ள ரைஃபிளை எடுத்து அந்த வண்டி டிரைவரை சுட்டுட்டு அந்த காரை ஆட்டே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்படி தான் அவங்க நிறைய கொலைகள் பண்ணதா போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி அவங்க விசாரணையில் எல்லா விஷயங்களையும் சொன்ன பிறகு இவங்க 2 பேரையும் கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறாங்க. கோர்ட்டில் நிப்பாட்டின பிறகு இன்னும் விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் இவங்களோட சேர்த்து இன்னும் சிலர் காசுக்காக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்படி காசுக்காக இவங்களோட சேர்ந்து கொலை பண்ணதில் ஒரு சீனியர் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரும் மாட்டுறாரு. இந்த சீனியர் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு கொலையும் பண்ணியிருக்காரு, அதோட சேர்த்து ஒரு கார் திருட்டையும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இப்படி இந்த கொலைகளில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு கொலைகாரர்களையும் ஜெயிலில் கஸ்டடியில் வச்சு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் வால்டமீர் தனக்கு தரப்பட்ட மெடிசின்ஸை அதிகமாக வாங்கி சாப்பிட்டதுனால ஓவர்டோஸ் ஆகி இறந்து போயிடுறான். இப்படி வால்டமீர் கஸ்டடியில் இருக்கும்போது ஓவர்டோஸ் ஆகி இறந்து போனதுனால இவனோட டெத்தை சூசைட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. இப்படி வால்டமீர் இறந்த பிறகு இவனோட டெத்தை ஒரு சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு இவன் கூட இருந்த வோல்கோவிச்சும் அந்த சீனியர் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து, நாங்களாம் ஒன்று வந்து கொலைகளை பண்ணலை, எல்லாத்தையுமே வால்டமீர் தான் பண்ணா, நாங்கள் தெரியாமல் அவன் கூட இருந்துதான் எங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி எப்படியா இந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட சொல்ல ஆரம்பிக்காங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வோல்கோவிச்சையும் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரையும் எவிடன்ஸோட இவங்களும் கொலை செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதனால கோர்ட்டில் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான தண்டனையும் வழங்கப்படுது. அதில் முக்கியமாக வோல்கோவிச்சுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டைமில் வால்டமீரை பற்றியும் வோல்கோவிச்சை பற்றியும் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த வால்டமீர் பற்றி பார்த்தீங்கன்னா, இவன் சின்ன வயசுலேயே ரொம்பவே கெட்டவனாலாம் இல்லை, எல்லா சின்ன பிள்ளைங்க மாதிரியும் சாதாரண ஒரு பையனாக தான் இருந்திருக்கான். ஆனால் இவன் இப்படி ஒரு கொலைகாரனை மாறினதுக்கு காரணம் இவங்க அப்பாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, இவனோட சின்ன வயசுலேயே ரொம்பவே இவனை போட்டு அடின்னு அடிப்பாரான். முக்கியமாக எதுக்கு அடிப்பார்னா, இவனோட பையன் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாரான். அதுலேயும் இவன் ஸ்கூலில் எடுத்து வர மார்க் வந்து கொஞ்சம் கம்மியானாலும்
போட்டு அடின்னு அடிப்பாராம். யுக்ரைனில் மார்க் கிரேடு வந்து 5 ஸ்டார் இல்லைனா எக்ஸலண்ட் அப்படி தான் சொல்லி போடுவாங்க போல். அப்படி இவன் 5 ஸ்டார் கீழே வந்தாலோ இல்லைனா எக்ஸலண்ட் கீழே வந்தாலோ அவங்க அப்பா அவனை போட்டு பயங்கரமாக அடின்னு அடிப்பாரான். இப்படி அவன் அடிக்கடி அவங்க அப்பா கிட்ட அதிகமாக அடி வாங்குறதுனால இவனோட கேரக்டரும் மெதுவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. முதல்லலாம் இவன் என்ன பண்ணுவான்னா நேராக ஸ்கூல் டீச்சரோட காலிலே விழுந்து தயவு செய்து என்னோட மார்க்கு குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி யார் பார்த்தாலும் சரி யார் பார்க்காட்டாலும் சரி பயங்கரமாக கத்தி அழுவானான். இப்படி அவன் ஒவ்வொரு இடம் மார்க் வாங்கும் போதெல்லாம் டீச்சர் முன்னாடி காலில் விழுந்து அழுறதுனால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்கல்ல, அதனால அவன் டீச்சரோட காலில் விழுறதை நிப்பாட்டிட்டானான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அப்பாவும் வால்டமீரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலேஜில் சேர்த்து விடுறாரு. அந்த காலேஜில் போய் ஒரு செமஸ்டர் தான் எழுதுறான். அந்த ஒரு செமஸ்டர்லேயே ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்துடுறான். அதனால இவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு நேராக இவனை என்ன பண்ணுறாருன்னா 18 வயசுலேயே ஆர்மியில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாரு. அங்கே ஆர்மியில் போன பிறகும் இவரோட வாழ்க்கை ஒன்றும் ஸ்மூத்தாலாம் போகலை. ஏன்னா அடிக்கடி அங்கே ஆர்மியில் பண்ணுற எக்ஸசைஸ்னாலையும் அவங்க கொடுக்குற டாஸ்க்கு செய்கிறதுனாலையும் இவனோட உடம்புல அதிகமான காயங்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மியில் இருந்த மற்ற எல்லாருமே இவனோட மூத்தவங்களாக இருந்ததுனால இவனை ரொம்பவே டார்கெட் பண்ணி அவமானப்படுத்தி நிறைய தண்டனை கொடுத்து அவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால இவன் எப்படியோ அங்கேருந்து ஆர்மியை விட்டும் வெளியே வந்துடுறான். இவன் ஆர்மி விட்டு வெளியே வந்ததும் அவங்க வீட்டுக்கு நேராக போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். அவங்க அப்பா இவனை ஆர்மி ட்ரெஸ் இல்லாமல் பார்த்ததும் ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமாக அடின்னு சொல்லி அடிக்காங்க. இதனால் அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். சரி இப்படியே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அப்பா நம்மளை போட்டு அடின்னு அடித்து நம்மளை கொண்டு போடுவாருன்னு சொல்லி எப்படியாவது திரும்ப நம்ம வேற ஏதாவது படிக்க போகலாம்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணும் போது அவனுக்கு ஜாண்டிஸ் நோய் வந்து தாக்குது. இவனுக்கு இந்த ஜாண்டிஸ் நோய் வந்ததுனால அந்த காலகட்டத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதனாலையும் இவனோட முகத்தில் அங்கங்கே ஏகப்பட்ட அசிங்கமான தழும்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, என்னதான் இந்த ஜாண்டிஸ் நோயிலிருந்து அவன் தப்பிச்சு வந்தாலும் இந்த தழும்புலாம் அவனை விட்டு போகவே இல்லை. இப்போ கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தான்னா அவனுக்கே பிடிக்கல. அதனால அவனுக்கு வீட்டை விட்டு போகவும் மனசே வர மாட்டேங்கி. ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே இவன் அவனோட தோற்றம் இப்படி ரொம்பவே அசிங்கமாக இருக்கிறதுனால ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி வீட்டிலே இருந்துக்கிறான். இப்படி வெளியும் போகாமல் வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோவம் வருது. அதனால அவங்க அப்பா அவனை போட்டு இன்னும் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அவன் டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால பணம் இல்லாதனால நம்ம அப்பா நம்மளை இப்படி போட்டு அடின்னு அடிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிருது. அதே சமயத்தில் வோல்கோவிச் அப்படிங்கிற இன்னொரு கொலைகாரனுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா அவனை இப்படி யாருமே ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ டார்ச்சர் பண்ணலை. ஆனால் இந்த வோல்கோவிச்சுமே பணம் இல்லாதனால ரொம்ப ஏழ்மையினால பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கான். இப்படி பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்க சமயத்தில் தான் வோல்கோவிச்சும் வால்டமீரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு இவங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வழிகளை யோசித்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தவறான விஷயம் தோணுது. இந்த உலகத்தில் நீதி நேர்மை நியாயம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால தான் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம பேசாமல் பணத்துக்காக நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க ரெண்டு பேருக்குமே வருது. அப்படி இவங்க எப்படி காசு வாங்கி பணத்துக்காக கொலை பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது முதல்ல இவங்க கண்ணுக்கு என்ன தெரிய வருதுன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க கூடவே இருக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏகப்பட்டவர் கொலவரியில் இருக்காங்க. அந்த கொலவரியில் இருக்கிற அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸே கொலை பண்ணிட்டாங்கன்னா இவங்க அது மூலமாக நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவுக்குள்ள போறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த வால்டமீரும் வோல்கோவிச்சும் டைரக்டால அந்த கொலை முயற்சியில் ஈடுபடல. முதல்ல கொலை முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு கொலையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பயிற்சி செய்யணும். அதுக்கு நமக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுனால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்களோட ஏரியாக்கள்ல தெருக்கள்ல தங்க கூட இடம் இல்லாத அனாதைகளை கொலை பண்ணா அவங்கள தேடி யாரும் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கும் கொலை பண்றது எப்படின்னு சொல்லி பயிற்சியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சைக்கோத்தனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இப்படி ரோட்டுக்கரையில வாழ்ற அனாதைகளை குறிப்பாத்து கொலை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக போக கான்ட்ராக்ட் போட்டு காசுக்காக கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காசு வாங்கி கொள்ள ஆரம்பிச்ச இவங்களுக்கு காசு மேல உள்ள மோகமும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்குது. என்னதான் இவங்களுக்கு காசு மேல உள்ள ஆசை போனாலுமே அவங்களுக்கே தெரியாம இவங்க சைக்கோ கில்லர்ஸா மாறிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போக போக இவங்க காசுக்காக மட்டும் கொள்ளல, ஒருத்தரை கொலை பண்றது மூலமா அது மூலமா கிடைக்கிற ஒரு அசிங்கமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இவங்க நிறைய கொலைகளை பண்றாங்க. இப்படி காசுக்காக பண்ண ஆரம்பிச்சது ஃபன்னுக்காகவும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்காங்கன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாக்குமூலங்கள் எல்லாம் போலீஸ் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணும்
பண்ணும்போது கோர்ட்ல இருந்து ஒண்ணு கேட்டிருக்காங்க, இவங்களெல்லாம் கொலை பண்ணும் போது உங்களுக்கு மனசாட்சியோ ஈவு இறக்கமோ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு இவங்க ரொம்பவே கூலா ஒரு கேவலமான பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில்னா, நாங்க கொன்ன ஒவ்வொரு பர்சனும் எங்களுக்கு ஒரு மேட்டராகவே தெரியல, அவங்கள நாங்க மனுஷங்களாவும் மதிக்கல, நாங்க அவங்களெல்லாம் எப்படி வச்சிருந்தோம்னா நாங்க கொலை பண்றதுக்கு வச்சிருந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா தான் நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகள் எல்லாம் நாங்க பண்ணும்போது எங்களை நாங்களே ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேனா நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டப்பறம் தான் யுக்ரைன்ல மரண தண்டனை அப்படிங்கறது ஒண்ணு கிடையாது, ஆனா இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்து வெளியாகுது. இப்போ என்னதான் இந்த வால்டமிர் வோல்கோவிச் அப்படிங்கிற 2 நபரோட வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டாலும் இவங்க தன்னோட சின்ன வயசுல தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினாலதான் இப்படி மாறினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு காரணமாகவே இருந்தாலுமே இந்த வால்டமிரும் இந்த வோல்கோவிச்சும் இந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு வேற ஏதாவது நல்ல வழிகள் பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமா இதை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அவங்க ஒரு முன்மாதிரியா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவு இறக்கமே இல்லாம மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சு கடைசியில சைக்கோ கில்லர்ஸா அவங்க மாறிட்டாங்க. அதனால இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க நம்மளும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கலாம், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பண காசு இல்லாட்டாலும் தயவு செய்து பணத்துக்காக எப்படியாவது எந்த வழியிலாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி மட்டும் எடுக்க வேண்டாம். ஏன்னா எது இல்லாட்டாலும் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மனசாட்சியும் மனிதநேயம் தான். இந்த ஒரு விஷயத்த பணம் நம்ம கிட்ட இருந்து படிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம ஜாக்கிரதையா